சனிக்கிழமை இரவு ஒரு நாள், சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை 6 மணியிலிருந்து திங்கட்கிழமை 6 மணிக்கு 3வது நாள். எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? யூதர்கள் கணக்கு பண்ணுவாங்க. நம்ம கணக்கு பண்ணுறோம்னா யூதர்கள் கணக்கு பண்ண மாட்டாங்க. யூதர்கள் எப்போதுமே அவங்களுடைய துவக்கமே சாயங்காலம் 6 மணிக்கு தான். 6 மணிலேருந்து 6 மணி ஒரு நாள், 6 மணிலேருந்து 6 மணி ஒரு நாள். அப்ப வெள்ளிக்கிழமை பரிசுத்த ஆவியானவர் துல்லியமாக கர்த்தர் பேசினார். ஆண்டவர் என்ன பேசினாரு? 3 நாள்ல அற்புதம் நடக்கும் கர்த்தர் சொன்னாரு. 3 நாளுக்கு பிற்பாடு நிச்சயமா அவன் தலை உயரப்படவே கர்த்தர் சொன்னாரு. அதே போல நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், திங்கட்கிழமை முடிஞ்சு 1ஆம் தேதி ஜூலை நீங்கள் கால் வைக்கும் போது ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்க போகிறது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். அந்த வசனம் சங்கீதத்துல எல்லாம் யோபுல இருக்கு. ஒரு ஆமென் சொல்ற எல்லாரும். பைபிள் சொல்றது, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு கர்த்தர் இந்த சாயங்காலத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீங்கள் கால் வைக்கும் போது ஒரு அற்புதத்தின் நாளா இருக்கும், ஒரு அதிசயத்தின் நாளா இருக்கும். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற நாளா இருக்கும். தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. எதிர்பார்த்து கொண்டே இருங்கள், அற்புதம் நடக்கும். எதிர்பார்த்து கொண்டே இருங்கள், நன்மை உண்டாகும். எதிர்பார்த்து கொண்டே இருங்கள், அதிசயம் நடக்கும். எதிர்பார்த்து கொண்டே இருங்கள், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, ஆண்டவர் 3 நாள்ல கர்த்தர் செய்வார்னா இப்ப 2வது நாள்ல ஆண்டவர் என்ன செய்வாரு? அப்படி யோசிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார். ஓசையா 6ஆம் அதிகாரம், ஓசையா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசையா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓசையா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள், கேட்போம். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் அவர் எழும்புவார். திரும்ப அதே வசனத்தை வாசிமா. மைக்ல மைக் இல்லையா? மைக்ல இல்லையா? மைக் எங்க? மைக் திறங்க, சாலுங்க திறங்க. அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் எழும்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். நாம் அவர் சமூகத்தில் பிழைத்திருப்போம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 நாள்ல தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் சமூகத்தில் பிழைக்கத்தக்கதாக தேவன் நம்மளை ரிவைவ், ஆங்கிலத்தில் போட்டு ரிவைவ், தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிற காலம் இதுவே. எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? ஹபாக்கு சொல்லுகிறார், ஹபாக்கு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, வருஷத்தின் நடுவிலே கர்த்தாவே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் என்று ஹபாக்கு 3:2 சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தின் நடுப்பகுதிக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். 6வது மாதம் 1ஆம் தேதி வருஷத்தின் நடுப்பகுதி அல்ல, ஜூலை 2ஆம் தேதி தான் வருஷத்தின் நடுப்பகுதி. ஆகவே ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீங்கள் கால் வச்சாலே வருஷத்தின் நடுப்பகுதி. இந்த வருஷத்தின் நடுப்பகுதியில கர்த்தர் நம்முடைய கிரியையை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். ஆண்டவர் உயிரடைய செய்ய போகிறார். தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிற காலம். ஆமென் சொல்லுவார்கள். ஆமா, ஆண்டவர் என்னென்ன உயிர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாரோ அத்தனையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். தெரிஞ்சுக்கங்க, வருஷத்தையும் காலத்தையும் தேவன் உண்டு பண்ணினார். ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கிறோம்னு சொல்லி உருவாக்குனதே கர்த்தர் தான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுகிறது, வருஷத்தையும் காலத்தையும் உருவாக்கினவர் ஆண்டவர் தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வருஷங்களையும் மாதங்களையும் நாட்களையும் உண்டு பண்றது கர்த்தர். இதுல ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆண்டவர் தான் வருஷத்தை உண்டு பண்றார், ஆண்டவர் தான் காலத்தை உண்டு பண்றார், ஆண்டவர் தான் நேரங்களை உண்டு பண்ணுகிறார். God is the one who create years, month and days. ஆண்டவர் உருவாக்குற தேவன். ஆண்டவர் இந்த நாளை எதற்காக உருவாக்குறார்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை செய்வதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே ஆமென் சொல்லுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப 365 நாளிலே வருஷத்தின் நடு நாளிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கிரியையை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார், உயிரடைய செய்ய போகிறார். நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் நம்புறேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நீங்கள் உயிர்
அடைவீர்கள், நீங்கள் உயிர் அடைவீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் செய்வார். சாட்சி சொல்லியிருந்தேன். ஒரு அம்மா எனக்கு ஒரு மாதம் கழித்து ஆஃப்டர் 1 month அவங்க காலையில் நான் சேர்ச்சி முடிஞ்சு சரி கொஞ்ச நேரம் ஜெபமான போலான்னு சொல்லிட்டு மேலே ஜெபிக்க போகும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னன்னு பார்த்தா அவங்க சர்ச்சுக்கு ஜெபிக்க வந்தாங்க. ஒரு ஹிந்து சகோதரி ரட்சிக்கப்படாதவங்க அவங்க ஜெபிக்க வந்தாங்க, குழந்தையே இல்லை. அப்ப நான் சொன்னேன், நீங்க சர்ச்சுக்கு வர முடியுமா? இங்க வந்ததே பரிசு, புடிச்சது தெரிஞ்சா போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னாங்க. சில பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு சபைக்கு போ, கத்தரை தேடு, எப்படியாவது சுரி சுரியாவது போ. எங்கேருந்து வரீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் சொன்னாங்க. அவங்க எங்கேயோ நம்ம இடத்துக்கு அந்த குக்கு பண்ணி பார்த்து ஒரு 1.5 மணி நேரம் அந்த இடம் பேரும் மறந்துட்டேன். அவ சொன்ன பரவாயில்ல, நீங்க பக்கத்துல எங்கேயாவது ஒரு சபைக்கு போங்க, ஆனா கான்டாக்ட்ல இருங்க, யூடியூப் பாருங்க, அது பாருங்க, இது பாருங்க, வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிக்கிட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். எத்தனையோ வருஷம் கழிச்சு மருத்துவர்கள் முடியாது என்று சொன்னார்கள். எனக்கு சந்தோஷமா போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் ஐ அம் பிரெக்னன்ட் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். செத்து போன அவயங்களை தேவன் உயிர்ப்பிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அப்ப நான் இப்படி யோசிச்சேன், ஒரு அறப்போற விசுவாசிக்கே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும்னா கர்த்தரை நம்பி வந்து உனக்கு தேவன் செய்வதை எவ்வளவு நிச்சயமா இருக்கிறாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் பிழைப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்த 6-7 மாதங்கள் தேவன் ஒரு பெரிய பொருட்களை கர்த்தர் ஒன்று பண்ண போகிறார். ஏசாயா 60:22 சின்னவன் 1000 இளைவன் பலத்த சாதியான் ஆவான். எது எது சின்னதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் பெரிய ஒரு பொருட்கள் வர போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. வசனத்தை எழுதி கிளைம் பண்ணுங்க. யோசுவா 15:15 சொல்லுகிறது, நீங்கள் பெருகுவீர்கள், உங்களுக்கு இந்த இடம் கொள்ளாது. இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் நமக்கு பத்தாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பெருகிட்டே இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, 1 சாமுவேல் 15:17 1 சாமுவேல் 15:17 நீ ஒன்றுமில்லாமல் இருக்கும் போதே கர்த்தர் உன்னை உயர்த்தி தேவன் உன்னை பெருக வைத்தார். ஒண்ணுமே இல்லாம இருந்தோமா, ஆனா ஆண்டவர் இவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கே நீங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உன்னமில்லாத உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னமில்லாத உன்னை தேவன் நடத்துவார். என்ற ஆமென் சொல்ல பார்ப்போம். ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. உன்னமில்லாதது கொஞ்சத்தை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிற தேவன். இது 1 ராஜாக்கள் 18:44 சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 18:44 கையளவு மேகம் தான் பெரும் மழை கர்த்தர் கொண்டு வந்தார். கொஞ்சம் மாவுதான் அதை பெருக வைத்தார், கொஞ்சம் எண்ணெய் தான் ஆண்டவர் பெருக வைத்தார். 2 ராஜாக்கள் 4 1 ராஜாக்கள் 18:44 கையளவு மேகம் பெருமழை வந்தது. 2 ராஜாக்கள் 4:2 பைபிள் தெளிவா சொல்லுது. 2 ராஜாக்கள் 4 கொஞ்சம் எண்ணெய் தான், ஆனால் அந்த எண்ணெயை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணினார். அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், தகுதி இல்ல பாஸ்டர், கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் பலம் தான் இருக்கு, கொஞ்சம் மூளை தான் இருக்கு, எப்படியோ எது இருக்கோ இல்லையோ அதை தேவன் பெருக வைக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை தேடி வந்துட்டீங்க பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல கிடையாது. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவர் அல்பா ஒமேகாவா இருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் சொன்னபடியே செய்வார், சொன்னபடியே அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் பொய் உரையாத தேவன். ஆமென் சொல்லுவார்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமான மனபுத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாமல் இருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நடக்கும். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை எதை கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயமாகவே தேவன் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த 6வது மாதம் முடிந்து ஜூலைக்குள்ள நம்ம போகும்பொழுது கர்த்தர் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நிச்சயமாகவே தேவன் உயிர்ப்பித்து ஆண்டவர் அற்புதம் செய்ய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் செத்து போயிடுச்சு பாஸ்டர், இனி நடக்காது. இதோ பல வாக்குத்தத்தங்கள், பல வார்த்தைகள், ஆண்டவர் இனி நடக்காது, இனி கிடைக்காது சொல்லி நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் திரும்ப அதை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உனக்கு வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவன் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயிர்ப்பிப்பை கற்றுக் கொடுத்தார்.
கொடுத்தார். செத்து போயாச்சு, திரும்ப வராது, திரும்ப கிடைக்காது. அவங்க யோசித்தாங்க, செயல்பட்டாங்க, சிந்திச்சாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அவங்க அறியாததை கர்த்தர் உயிரிழைய செய்து ஆண்டவர் கொண்டு வந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல பார்ப்போம். முதலாவது ஆதியாகமம், ஜெனசிஸ், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஜெனசிஸ் 45:27 வசனம் நமக்கு ரொம்ப அப்படியே நம்ம வசனத்தை படிக்கும் போது நம்ம ஊக்கு வைக்கும். எதுக்கு ஆமென் சொல்ல பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பேர் டெய்லி பைபிள் படிப்பீங்க? போன வாரம் ஒரு வசனமான வெள்ளிக்கிழமை அந்த கடைசி பாயிண்ட்டை ஆளுங்க ஃபோன் பண்ணி புரிஞ்சு எடுத்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பதில் சொல்றதுக்கே எனக்கு காது வலி வந்துருச்சு. ஆமாம், இயேசு கிறிஸ்து மரியாதை பார்த்து என்ன சொன்னாரு? யோவான் 2:4 ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்னன்ட்டார். என்ன வந்திருக்க என்ன அப்படின்ட்டார். ரைட்டா? கேட்டாரா இல்லையா? கேட்டார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பார்க்க வராங்க. இயேசுடைய சகோதரர்களும் தாயும் வந்திருக்கிறாங்க. அவங்க போய் சொல்றாங்க, இயேசுவே உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரரும் வந்திருக்காங்க. அவர் சொல்லும் போது இயேசு என்ன சொன்னாரு? யார் இருந்தார்? யார் என் சகோதரர்? இந்த மூஞ்சிங்களா பார்க்கணுமா? இவர்கள் தானுடைய தாயின் சார் அவாய்ட் பண்றாரு. அப்புறம் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா. தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல என்ன இல்லை, என்னால கணம் கிடையாது. சொந்த ஊரோடு சொல்லி முடிச்சிருந்தா அது வேற கணக்கு. சேர்த்து ஒன்னொன்னு சொல்றாரு, என்னது சொந்த வீட்லயும் என்னது கணம் பண்ற. அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவே வீட்டுல கணம் இல்லைன்னா, இயேசுவே வீட்டுல வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி சந்தேகத்தோட இருந்தாங்கன்னா, நம்மள வீட்டுல நம்மள நல்லா மதிப்பானுங்களா? நம்ம வீட்லயும் பிரச்சனை வரதான் செய்யும். அதனால உங்க வீட்டிலேயே பிரச்சனை வந்தா சோர்ந்து போகாதீங்க. இயேசுக்கே அந்த நிலைமைனா உங்களுக்கும் அந்த நிலைமை வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நான் ரொம்ப யோசிச்சு ஒரு இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு. யோவான் 7:6 நினைக்கிறேன். பைபிள் தெளிவா சொல்றது, அவர்கள் அவரை நம்பவில்லை. அவர்கள் அதே இயேசு என்ன செய்யல, அவங்க நம்பல. இயேசு என்ன செய்யல, நம்பல. அவங்க நம்பவே இல்லை. அவ மரியாதை மேல ஆண்டவருக்கு செம்ம கட்டுக்குள்ள இருந்திருக்கிறாரு. அவங்க என்னது, அவரை நம்பவே இல்லையா. கட்டுப்பாடு இப்போ மட்டும் அற்புதத்துக்கு எதுக்கு வர ஏசு அப்படின்னு இப்போ உனக்கு எனக்கு என்னன்னு கேட்டு அனுப்பி விட்டார் பாருங்க. அவங்க நம்பல. எப்ப தடவை நம்பினாங்க? ஆண்டவர் மரித்து உயிரோடு கூட எழுமன பிற்பாடு தான் அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிற்பாடு நம்ம இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்கள் சூஸ் பண்ணாங்க. எத்தனை அப்போஸ்தலர் சூஸ் பண்ணாரு? 12 அப்போஸ்தலர் சூஸ் பண்ணும் போது நம்மளா முதல்ல என்ன பண்ணிருப்போம்? நமக்கு பிறந்த நம்மளோட சகோதரர்கள் முதலாவது எடுத்து வந்து, நீயும் ஒரு அப்போஸ்தலர் தாண்டா, தலையில கை வச்சு அபிஷேகம் பண்ணிருப்போமா பண்ணிருக்க மாட்டோமா? நீயும் ஒரு அப்போஸ்தலர் தலையில வச்சு அபிஷேகம் பண்ணிருப்போம். ஆனா ஆண்டவர் உருத்தமும் எடுக்கல. உருத்தம் கூட பிறந்த ஒரு ஆளையும் பட்ட சூஸ் பண்ணல. 12 பேரை வேற ஆளை சூஸ் பண்ணிட்டாரு. அப்ப 12 பேரை ஏன் வேற ஆளை சூஸ் பண்ணா? இவனுக்கு தான் அவரை என்ன செய்யல, நம்பலையே, அவர் விசுவாசிக்கலையே. பைபிள் தெளிவா சொல்லுது. அப்ப பாருங்க, ஆண்டவர் வேற ஆள் எடுத்துட்டார். அவர் நம்மள எப்ப நம்புறானுங்க? இயேசு மரித்து உயிரோடு எழும்பின பிற்பாடுதான் யாக்கோபு நம்புறாரு, ஜேம்ஸ் நம்புறாரு. அந்த ஜேம்ஸ் நிருபத்தை எழுதுறாரு பாத்தீங்களா? அந்த ஜேம்ஸ் புக் ஆஃப் ஜேம்ஸ் எழுதினவர் இஸ் நாட் தி டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். நல்லா தெரிஞ்சுங்க. அவர் ஆரம்பத்துல போட சொல்லிட்டாங்க யாக்கோபு. இவர் எழுதினவர் இயேசுவுடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரர். அவர் தான் மனம் திரும்பி அப்புறம் தான் யாக்கோபு ரொம்ப பருப்பு முறை எழுதி பேசுறாரு. கவனிங்க, நம்ம ஆளுங்க அப்படிதான். ஆண்டவரை நம்ப மாட்டாங்க. ஆனா யாரு கர்த்தரை நம்புறாங்களோ ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ஆண்டவர் மரியாதை இப்படிலாம் பண்ணாரு, இப்படிலாம் கேட்டாரு, இப்படிலாம் சொன்னாரு அப்படின்னு 17 பாயிண்ட்ஸ் 77 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஆமா, பேசலாம்னா நீங்க அடுத்த வாரம் வீட்டுக்கு போவீங்க. ஏன்னா அதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு வர நாட்கள பற்றிமன்றம் இருக்குது. ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறார், ஆண்களா பெண்களா என்று சொல்லி ஒரு பற்றிமன்றம் வரப்போகுது. ஸோ அதனால அந்த பற்றிமன்றத்துக்கு நானே பதில் கொடுத்துடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க இருப்போம். ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்களா பெண்களா? ஆண்கள் மட்டும் தான் நேசிக்கிறான்னு சொல்றோம். சும்மா கை தூக்குங்களேன். ஆண்கள் மட்டும் நேசிக்கிறாரு, சும்மா கை தூக்குங்க. பாதி ஆண்களுக்கு டவுட், உண்மையிலே கத்து நம்மளை நேசிக்கிறாரு. இல்ல, ஆண்கள் பெண்களை தான் அதிகமா நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்ற கை தூக்க பார்ப்போம். பெண்கள் தான் அதிகமா நேசிக்கிறாரு.
ஆண்டவர் யாரை அதிகமா நேசிக்கிறார்? யாருமா? ஆண்களா பெண்களா? நீ 2 பேரும் சொல்றியா? சரி, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். நீ 2 பேரும் சொன்னால அவர் கேள்வி எத்தனை ஒரு 2 பேரும் நேசிக்கிறான்னு சொல்றீங்க? நீ இதுக்கும் இதுக்கும் மாட்டேங்க. எங்கிட்ட கொண்டு போய் படிக்க நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா சொல்லணும். சரிங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க இல்ல ஆண்டவர் பெண்களை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார் பாஸ்டர்? அப்படி சொல்றவங்க கை தூங்க. God loves women so much. அப்படி சொல்றவங்க கேக் மேலே தூக்கலன்னா கீழே வந்து கேட்பாங்க என்ன சொல்றீங்க? ஆமா, சரி. பெண்களை மட்டும் கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார் அப்படி சொல்ல கை தூங்க. ஆண்களை தான் ஆண்டு ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். எப்படி ஆண்டு அந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்ற கை தூங்க. 2 பேரும் ஆண்டவர் நேசிக்கிறார் அதுக்கு கை தூக்குங்க. தூக்குங்க. சில பேர் கை தூக்கல, கீழே வர போறாங்க. இப்போ 2க்கு கை தூக்காம இருக்கு, அது என்ன கதை? சரி, அந்த அம்மா வெள்ள சட்ட அம்மா, நம்ம அம்மா கை தூக்கலாம். அம்மா 2 பேர் தானே? நம்ம பேர் ரெபேக்காவா? அம்மா 2 பேர். அம்மா 2 பேரும் நேசிக்கிறார். சரி, உங்க பாயிண்ட்டுக்கே நான் வரேனே. ஆண்டவர் 2 பேரும் நேசிக்கிறாரு. ஓகே, எல்லாம் வேறு பாருங்க. சரி, ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுதிட்டார். ரைட்டா? உயிரோடு எழுந்தோடனே மரியாதை வராங்க. அதையே ரபோனியே இயேசு என்ன வார்த்தை சொன்னார் அவங்கள பார்த்து? இயேசு சொன்னார், என்னை தொடாது. பைபிள் சொல்லுது அதே நாள்ல சாயங்காலத்துல தோமான ஒருத்தர் அவனை பார்த்து என்ன சொன்னாரு? என்னை தொடர்ன்ற. நீங்கள் யோசித்து வருகிற வாரத்துல வந்து எனக்கு பதில் கொடுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தான் நேசிக்கிறாரா? அடுத்த 2 பேரும் நேசிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அது ஆழமான ஒரு ரகசியம் இருக்கு. அப்போ வர நாட்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்க அவ்வளோ தொட வேணான்னு சொல்லிட்டு இவ்வளோ மட்டும். இப்போ நிறைய பேர் பாருங்க கால் கழுவுறாங்க. பார்த்தீங்களா? கால் கழுவுறாங்க. இந்த குட் ஃப்ரைடே கிட்ட வந்தாலும் எல்லாம் ஜமியம் கால் கழுவும். அது நாத்த காலா வரும், செத்து காலா வரும், சொறி பிடிச்ச காலா வரும். அந்த காலை கழுவிட்டு முத்தம் கொடுப்பான். பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சபைகளை பார்த்துறீங்க? பாரம்பரிய சபையில செய்யலாம், ஓகேடா. ஆனா கேட்டாங்க தாழ்மையா கேட்டாங்கன்னா ஒரு வசனத்தை கரெக்டா படிக்கணும், வசனத்தை சரியா படிக்கணும். ஆண்டவர் தாழ்மைக்காக மட்டும் அதை செய்யல, வசனத்தை நிறைவேற்றதான் இயேசு வந்தார். ஒருத்தனை ஆசாரியை மாற்றணும் என்றார். ஒருத்தனை ஆசாரியெல்லாம் மாறணும்னா ஆரோனை ஆண்டு என்ன சொல்றாரு? ரத்தத்தினால கழுவுன்றாரு, அவனை சுத்திகரின்றார், அவனும் அவன் பிள்ளை கழுவுன்றார். ஸோ வசனத்தை வைத்துதான் இயேசு செய்தார். அப்ப ஏன் இந்த 12 அப்போஸ்தலர் கர்த்தர் செஞ்சார்னா அவங்கள அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு அபிஷேகத்துக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனத்தை படிக்கும் போது கவனமா படிக்கணும். வார்த்தை படிக்கும் போது சும்மா யூடியூப்ல சொல்றாங்க. அன்னைக்கு ஒருத்தர் யூடியூப்ல, நீங்க எல்லாம் யூடியூப் பார்ப்பீங்கன்னு தெரியும், நான் உங்களை சொல்றேன். அன்னைக்கு ஒருத்தர் யூடியூப்ல பேசுறாரு, பிரசங்கமும் பண்றாரு. எனக்கு உள்ள போயிட்டு மூஞ்சுலயும் ஒரு குத்து விடலாமான்னு தோணுது. ஆனா உள்ள பூர முடியல, பூர முடிச்சா பூந்துருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானா ஊர்ல ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னா ஆதியாகமம் சொல்லுகிற கானான் சபிக்கப்பட்டானா, அந்த சபிக்கப்பட்ட கானானால ஆண்டவர் இந்த கானான் சரியான வட்டி பயலா இருப்பான் போல. அது கானான், இது கானா ஊர், இது வேற, அது இவனுங்களுக்கு பைபிள் ஸ்கூல் போகல, பைபிளும் தெரியல, வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு தானாவே அடிச்சு விடுறாங்க. அதுக்கும் மக்கள் உட்காந்துக்கிட்டு இந்த மட்டிக்கும் சத்தத்தை கை தட்டணும். அது எவ்வளவு பெரிய மட்டியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால பைபிளை கரெக்டா படிக்கணும். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சில பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நடக்கலாம், அந்த செலிபிரிட்டி சொல்றது கூட ரைட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. வசனத்தை அறிந்து கற்றுக்கொண்டு கவனமாக the word of God நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 45:27 வாசிங்கமா வாசிங்க. அவர்கள் யோசேப்பை தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது Genesis 45:27 போடுமா ஸ்கிரீன்ல அவங்க வாசிங்க போடு. தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளும்
அவர்களை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. யாக்கோபுடைய ஆவி செத்ததை போல காணப்பட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாக்கோப் யாருன்னு. ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட தேவதாசன். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாம் did not prophesy any prophecy. ஒரு தீர்க்கதரிசனம் கூட ஆபிரகாம் சொல்லல. ஒரு தீர்க்கதரிசனம் கூட ஆபிரகாம் என்ன செய்யல, சொல்லல. ஆனா அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் ஆபிரகாம் என்ன கூப்பிடுறாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாம் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவன் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தரை சொல்றார். அப்ப ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, விசுவாசத்தின் தகப்பன். இந்த ஆபிரகாமுக்கு பிறந்தவர் தான் ஈசாக்கு. எதற்கு ஆமென் சொல்லுவார்கள். ஈசாக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் போகிற இடமெல்லாம் செழிப்பு. அவன் போகிற இடமெல்லாம் செழிப்பு. அவன் எங்கெங்க போகிறாரோ, எங்கெங்க கொட்டுறாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம், அங்கெல்லாம் நன்மை, அங்கெல்லாம் தேவனுடைய கிருபை. இந்த ஈசாக்குக்கு பல வருஷம் கழித்து 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. ஒருத்தன் பேரு ஏசாவ், இன்னொருத்தன் பேரு யாக்கோப். என்ன சொல்ற, ஏசாவ் யாக்கோபு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஏசாவ் ஆசீர்வாதத்தை இழந்தான், யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த யாக்கோப் சாதாரணவன் அல்ல. சில நேரத்துல யாக்கோபா குறை சொல்லி புண்ணியம் கிடையாது. யாக்கோபுடைய எத்தன், யாக்கோபுடைய பொய்க்காரன், யாக்கோப் ஒரு திருடன், அப்படிதான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஒன்னும் ஆமா சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சீக்கிரம் முடிக்க போறேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோப்பு திருடனா இல்லையா? எத்தனா இல்லையா? ஏமாற்றுகிறவனா இல்லையா? ஏமாத்துறவனா இல்லையா? வஞ்சிக்கிறவனா இல்லையா? ஆமாவா இல்லையா? சாமி வாய தரங்க. ஆமாவா இல்லையா? இஸ் a deceiver, இஸ் a liar, இஸ் a deceiver. டிசீவ் பண்றான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த புத்தி அவன் ரத்தத்திலே ஓடுறத தவிர அம்மா அதை செய்யல. ஏன் தெரியுங்களா? அவங்க அம்மாவுக்கும் அந்த புத்தி இருக்கு. ரெபேக்காளுக்கு என்ன புத்தி? அவ்வளோ தந்திரமா செயல்பட்டு தன் இளைய குமாரனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லி தந்திரமா செயல்பட்டாங்க இல்லையா? சரி, அம்மா விட்டுருங்க. அம்மாவோட சகோதரன் லாபான் அவனும் அப்படிதான் செய்யலாம். அவனை செய்யறானா இல்லையா? யாக்கோபுடைய ஆட்டை, யாக்கோபுடைய கூடிய 10 தடவை சம்பளத்தை மாத்தி ஏமாத்துறான். அப்படின்னா யாக்கோபுடைய ரத்தத்துல ஓடுனது யாக்கோப்பே ஒரு திருட்டு கோஷ்டி. ஏமாத்துறவன சந்ததியே ஒரு திருட்டு கோஷ்டி தான். சந்ததியே என்னது? ஒரு ஏமாத்துற புத்தி தான். இந்த பைபிளை நல்லா வாசிக்கும் போது சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், ஏன் இவன் புத்தி இப்படி இருக்கு, ஏன் தான் இவன் தூங்கி தூங்கி விழுகிறான், ஏன் இவன் இப்படி இருக்கிறான், ஏன் அவ அப்படி இருக்கிறான், ஏன் அப்படின்னா இதுக்கு காரணம் அவங்கல்ல, குடும்பமே அப்படிதான். இது காரணம் என்னது? எவ்வளவுதான் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி ஆய்வையானவர் பயன்படுத்தணும். ஐயோ, உள்பட்டு விட்டு கொண்டு வந்து வச்சுடே யாக்கோபு நீ தாண்டா பெஸ்ட், நீ தாண்டா பெஸ்ட்னு சொன்னாலும் அப்பப்ப அந்த யாக்கோபுக்கு அந்த திருட்டு புத்தி வருதுனா, ஏமாத்துற புத்தி வருதுனா, பயங்கரமான யோசனை வருதுனா, இதுக்கு காரணம் அவனுடைய பேர் அல்ல, அவனுடைய டிஎன்ஏ. அவனுடைய என்னது? ரத்தம், அவனுடைய டிஎன்ஏ. சில டிஎன்ஏ மாற்றவே முடியாது unless அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா நீங்க யோசிப்பீங்க, ஐயோ நான் நல்லவன் தானே, நான் ரொம்ப நல்லவன் தானே, நான் ஒரே பொண்டாட்டியோட தானே வாழ்றேன், என் பையன் மட்டும் இப்படி ரோமியோவா அழிஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க நல்லவங்க தான். ஆனா உன் அப்பா எப்படி தெரியலையே, உன் தாத்தா எப்படி தெரியலையே, என்ன எப்படி நமக்கு தெரியாது. தாத்தாக்கு 2 வச்சிருப்பாரு, அப்பா நல்லவரா இருந்திருப்பாரு, அடுத்த பேரன் எப்படி இருப்பான், அவனும் அப்படிதான் இருப்பான். அவனுக்கு அந்த புத்தி வருது. அப்ப நம்ம தான் பிள்ளைங்க மேல டெய்லி தலையில கை வச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உதவர் ஆமென் சொல்லுவாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த புத்தி தந்திரமாக குடும்பம் 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 குடும்பம்
யாக்கோபு செஞ்சது அடுத்து 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 தந்திரமாய் செயல்படுகிற சந்ததிகளை நம்ம பார்க்கிற காரணம் என்னன்னா அது அங்கேயிருந்து வருது. இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால என்னையும் சேர்த்து சொல்றேன், எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், பாரம்பரிய புத்தி சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றையோடு அழிக்கப்படுவதாக. இன்னையோடு புதிய துவக்கம் உண்டாவதாக, இன்னையோடு புதிய ஆசீர்வாதம் உண்டாவதாக, இன்னையோடு புதிய நன்மை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தலையில கை வச்சு சொல்லுங்க, இன்னையோடு புது ஆசீர்வாதம். சொட்டத்தலை மொட்டத்தலை எல்லாம் தலையில அடிச்சு சொல்லுங்க, இன்னையோடு ஒரு புது ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க அல்லேலூயா. சில குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல உற்சாகமா வேலை செய்வாங்க. சிலது வந்து கனநித்திரை ஆவி தெரியுமா உங்களுக்கு? கனநித்திரை ஆவி என்ன ஆவி சொல்ல பாருங்க. கனநித்திரை ஆவி அப்படின்னா எப்போதுமே அப்படியே இருக்கும், அப்படி மந்தமா இருப்பாய், எப்படி சோர்வா இருப்பாய், எப்படி தூங்கிக்கிட்டே இருப்பாய். அப்படியே நீங்க எவ்வளவுதான் பாட்டு போட்டு உற்சாகமா இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? எப்போதுமே. அது பேதுருடைய ஆவி. அது என்ன ஆவி? பேதுருடைய ஆவி. அது என்ன ஆவி? பேதுருடைய ஆவி தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றா, அப்படியே கூப்பிடுறாரு. என்ன பண்றாங்க இவனுங்க? ஓகே ஆண்டவரே. அப்புறம் டேய் திருப்பி வந்து ஜெபம் பண்றா. ஓகே ஓகே. ஆமா, அது பேதுருடைய ஆவி, அது ஈஸ்வரியோட ஆவி. இது பேதுருடைய ஆவி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, எல்லா தலையில கை வைக்க, இயேசுவின் நாமத்தினால் சொல் இயேசுவின் நாமத்தினால். அப்படி கை வச்சிருப்பாங்க, அடிக்கடி காணாம போயிடும். சரி, நல்ல கை வச்சிருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஆவிகளும் எல்லா சாபத்தை இன்னையோடு உடைக்கப்படுவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. இன்னையோடு நமக்குள்ள ஓடுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம், நமக்குள்ள ஓடுகிற டிஎன்ஏ இயேசுவின் டிஎன்ஏ. எங்களை ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஜெபமணி ஆண்டவரை கெஞ்சினான். கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சார். வாழ்க்கை நல்லா லோகோவா போகுது. ஒன்றும் இல்லை, 4 கொண்டாட்டி ஒருத்தனே வைக்க முடியல. இவனுக்கு 4 கிருபை. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். ஆமா, 4 பேரை வச்சு சமாளிச்சார். ஒருத்தர் கேட்டாரு, அவரு ஏன் யாக்கோபுக்கு 4 பேர் அப்படின்னா 400 பேரை சமாளிக்கிறதுக்கு 4 பேர் போதும் அப்படின்னா. ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். ஏசாவு 400 பேரை கொண்டு வர்றான், போட்டு தள்ளாங்க. ஆனா 400 பேருக்கு 4 பேர் இருந்தா போதும், அவங்க வாயாலே அனுப்பி விட்டுருவாங்க. அதனால இது என்னோட கருத்து. பிரச்சனை ஆமென் சொல்ல பார்ப்போம். இவனுக்கு பலவித ஆசீர்வாதங்கள், நன்மை, so blessed. ஆனா திடீரென்று அவன் லைஃப்ல இன்சிடென்ட் நடக்குது. ஒரு ஜெபிக்கிறவன் நடக்கிறது. ஒரு ஜெபிக்கிறவன், he is a prayerful man. Jacob is a prayerful man. He seek God, he seek the presence of God. எப்படியாவது கெஞ்சி ஆண்டவர்கிட்ட கிருபையை பெற்றுக்கொள்வான், நன்மையை பெற்றுக்கொள்வான், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான், வல்லமையை பெற்றுக்கொள்வான். ஆனால் திடீரென்று அவன் வாழ்க்கையில ஒன்னொன்னாக எதிர்மாறாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு செல்ல பிள்ளை டீனால் கெடுக்கப்பட்டாள். திடீரென்று ரொம்ப லவ் பண்ணி ஆசைப்பட்டு திருமணம் செய்து ரேகாலுக்கு பிறந்த யோசேப்பு, அந்த யோசேப் செத்து போயிட்டான்னு கேள்விப்படுறான். அவனுடைய லைஃப்ல ஒன்னொன்னா அப்புறம் கேள்விப்படுறான். ரூபன் பெரியவன், அந்த ரூபன் அவனுடைய ஒப்பாட்டியை தூக்கிட்டு விழுகால தூக்கிட்டு ஓடிட்டான். அவனுக்கு ஒரே மனசு வேதனை வந்துருச்சு. ஒரு பக்கம் ரூபன் செஞ்ச காரியம், ஒரு பக்கம் டீனா லைஃப்ல நடந்த காரியம் எல்லாம் ஒட்டஞ்சு போயிட்டு இருக்கும் போது யோசேப்புடைய செய்தி வருது, யோசேப்பு செத்து போய்விட்டாரு. யோசிச்சு பாருங்க. சந்தோஷமாய் வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது, கர்த்தரே நம்பி இருக்கும் போது, ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்றோம், உலகமே நம்மளை பார்த்து யாக்கோபோட குடும்பம் பாரு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு பாரு, எவ்வளவு பேருக்கு ஐயோ டஷனா இருக்கிறாங்க பாரு, என்ன நட அவனுக்கு என்ன குடும்பம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படியே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீரென்று எதிர்பாராத ஒரு நிகழ்வு வரும்பொழுது யாக்கோபுடைய இருதயம் உடைந்து போயிற்று. யாக்கோபு உடைந்து போய் அழுகிறான். அவனுடைய ஆவி செத்து போயிற்று. இனி அவ்வளவுதான், ஆசைப்பட்ட யோசேப்பை பார்க்க முடியாத அத்தனை பிள்ளைகளை யோசேப்பு தான் அவனுக்கு பாசம், யோசேப்பு தான் அவனுக்கு உயிர், யோசேப்பு தான் அவனுக்கு செல்லம். யாரையும் நம்ப மாட்டான். யோசேப்பு பலவித வஸ்திரத்தை கொடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, உடைக்கப்பட்ட சூழ்நிலை. காலம் 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 கடந்து போகிறது. திடீரென்று எதிர்பாராமல் ஒரு செய்தி வருது. எது செத்து போனது நினைச்சனோ அது உயிரோடு இதுக்கு நினைக்க
நினைக்கும் போது அவனோட செத்து போன ஆத்துமா, செத்து போன ஆவி உயிர் பெற்றது என்று வேதம் சொல்லுகிறாங்க. நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். ஐயோ, எங்க லைஃப் நல்லதா இருந்துச்சு, எங்க குடும்பம் நல்லதா இருந்துச்சு, நாங்க சந்தோஷமா வாழ்ந்தோம், நல்ல லக்ஸரிஸா வாழ்ந்தோம், நல்ல பணக்காரனா வாழ்ந்தோம், எல்லாரும் எங்களை மதிச்சாங்க, எல்லாரும் எங்களை பெருமையா பேசுறாங்க. ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, unexpected thing happened in my life. I didn't expect this situation that will happen in my life. I didn't expect this thing will happen in my life. நான் இதை எதிர்பார்க்கல, இந்த ஏமாற்றத்தை நான் எதிர்பார்க்கல, இந்த காரியத்தை நான் எதிர்பார்க்கல, இதை விட்டு போகும், இது செத்து போக நான் எதிர்பார்க்கல என்று சொல்லி பல வருஷம் நீ அழுந்து புலம்பி கண்ணீர் அடிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக தேவன் இந்த ராத்திரியில உனக்கு பதில் கொடுக்கிறார். எதெல்லாம் போயிடுச்சு வராது நினைக்கிறீரோ அது எல்லாம் தேவன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வராது. தேவன் உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். எதெல்லாம் சொல்லுவேன். காலம் மறைகிறது, நேரம் மறைகிறது. இன்னும் நீ யோசித்து மறந்து போயிருக்கலாம். ஐயோ, இந்த வீட்டை குறித்து, நீ இறந்த வீட்டை குறித்து நீ மறந்திருக்கலாம், நீ இறந்த வாகனை குறித்து நீ மறந்திருக்கலாம், நீ இறந்த வியாபாரத்தை குறித்து நீ மறந்திருக்கலாம், நீ இறந்த சந்தோஷமான வாழ்க்கை குறித்து நீ மறந்திருக்கலாம். But the days come in the name of Jesus. Whatever you have lost is coming back again. கர்த்தர் திரும்ப இறந்ததை கொண்டு வர போகிறார், இறந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். எத்தனை ஆமென் சொல்லுவேன், எத்தனை ஆமென் சொல்லுவேன். நீ இறந்த குடும்பம், நீ இறந்த பிள்ளை, நீ இறந்த உறவு, நீ இறந்த மகிழ்ச்சி, நீ இறந்த எல்லாவற்றையும், whatever you have lost in the mighty name of Jesus is coming back again. கர்த்தர் திரும்ப ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு ஹalleluya சொல்லுங்க, சொல்லுங்க ஹalleluya. அதுக்கு பார்த்து சொல்லுங்க, நல்ல செய்தி வருது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் ஐயா கூட சொல்லுங்க, நல்ல செய்தி வருது. அண்ணன் திரும்பி வரான் வீட்டுக்கு, இளைய குமாரன் திரும்பி தம்பி வரான் வீட்டுக்கு. எத்தனை ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹalleluya. நீ இறந்த பிள்ளைகள் திரும்ப வருகிறார்கள், நீ இறந்த ஆசீர்வாதம் திரும்ப வருகிறது, நீ இறந்த நன்மைகள் திரும்ப வருகிறது, நீ இறந்த சந்தோஷம் திரும்ப வருகிறது, நீ இறந்த மகிழ்ச்சி திரும்ப வருகிறது. இனி வராது பாஸ்டர், இனி வாய்ப்பில்லை பாஸ்டர், இனி நடக்காத பாஸ்டர் என்று நீ யோசிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் திட்டமிட்டு செயல்படுகிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு தேவன் கிடையாது. அவர் திட்டமிட்டு செயல்படுகிற தேவன், திட்டமிட்டு கைப்பிடித்து நடத்துகிற தேவன். எதை நீ இழந்தாயோ, எதை வராது நினைக்கிறாயோ, ஊரா சந்தர வரையா கரவா இயேசுவின் நாமத்தினாலே நான் தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறேன், நீ இழந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ரேமா கபரா சந்தல மரிகன கபரா எத்தனை ஆமென் சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா சொல்றாரு, என் பிள்ளைகிட்ட சொல்லு, அவங்கள் இறந்தது திரும்ப வர போகிறாரு. நீ இறந்த சந்தோஷம், you might have lost your joy, but the joy is coming back again. You must have lost your laughter, but the laughter is coming back again. உங்களுடைய சிரிப்பை நீ இழந்திருக்கலாம், உங்களுடைய சந்தோஷத்தை நீ இழந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால இறந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்ப்பித்து நாம திரும்ப கொண்டு வருகிறார். ஆண்டவரே, என்னை திரும்ப சிரிக்க வைக்க மாட்டீங்களா? ஆண்டவரே, திரும்ப மகிழ்ச்சி வராதா? திரும்ப என் குடும்பத்தில் சந்தோஷம் வராதா? இயேசுவின் நாமத்தினாலே வருகிறது, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறது. In the name of Jesus is coming back, sister. He's coming back to you. He's coming back to you. கர்த்தர் திரும்ப நடத்த போகிறார். உன் கரத்தை பிடித்தவர் உண்மை உள்ளவராயிருப்பார். அம்மா சோர்ந்து போகாதே. உன் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும். ஆண்டவர் திரும்ப உன்னை வாழாக்குவார், தலையாக்குவார், கீழாக்குவார், மேலாக்குவார். கர்த்தர் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. அது திரும்ப வருகிறது. யாக்கோபுடைய உயிர் ஆவி உயிர் பெற்றது. அவன் நினைச்சான் யோசேப்பு திரும்பி வரமாட்டான், அவன் நினைச்சான் யோசேப்பு திரும்பி கிடைக்க மாட்டான், செத்து போயிட்டான் நினைச்சான். எத்தனையோ விஷயங்கள் இல்லை, எனக்கு வயசாச்சு பாஸ்டர், அதெல்லாம் வராது பாஸ்டர், அதெல்லாம் நடக்காது பாஸ்டர், அதெல்லாம் போச்சு பாஸ்டர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் சொன்னா? பக்கத்தில் பார்த்து திரும்பி சொல்லுங்க, பக்கத்தில் அண்ணன் பின்னால் பார்த்து சொல்லுங்க, யார் சொன்னா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் சொன்னா? Who said that?
அவன் ஏவாள பாவத்தில் விழுந்தோன்னே, ஆண்டவரே நான் நிர்வாணமா இருக்கிறேன்னு அந்த டக்குன்னு கர்த்தர் கேட்ட கேள்வி தெரியுமா? யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா? திரும்ப வராது. இல்ல அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, இல்ல அவங்க பறிச்சுட்டு போயிட்டாங்க, இல்ல நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாம் போச்சு பாச, பல வருஷமாச்சு, திரும்ப வராது பாச, வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. ஆண்டவனால கூடாத காரியம் ஒண்ணு கிடையாது. நீ இழந்த எல்லா சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுப்பார். அவர் திரும்ப தருவார், அவர் திரும்ப தருவார். என்ன ஆமென் சொல்லுங்க. தீர்க்கதரிசனமா சொல்ற முடிக்க போறேன். பயந்து கூப்பிடுங்க. நீங்கள் இழந்த சந்தோஷமான செய்தி, the good news that you have lost is coming back again to your family. நிகழ்வுகள் சொன்னா ஒரு ஆமீன் சொல்லியிருப்பாங்க, கத்திருப்பாங்க. நீங்க இழந்த சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப கொண்டு வராரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சாத்தியமாகுமா? ஆகும். நடக்குமா? நடக்கும். லைஃப் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. உயிர்ப்பிக்க போறாரு. எது எதெல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு நினைக்கிறியோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வர போறாரு. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ற ஆமென் சொல்லுவாங்க. இரண்டாவது நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 15:19. நியாயாதிபதிகள் 15:19. பைபிள். அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தாக்கை பிளக்கப்படினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். அவன் குடிக்கும் போது உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்டகோரி என்று பெயரிட்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவன் குடிக்கும் போது, இங்கிலீஷ்ல அழகா போட்டுருவாங்க, ரிவைவ். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் குடிக்கும் பொழுது அவன் பிழைத்தான். எதனால ஆமென் சொல்லுங்க. சாம்சன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. சாம்சன் இஸ் a very strong man. ஆனா சாம்சன் ஸ்ட்ராங் சொல்லும்போது பாடி ஸ்ட்ரக்சர்ல நீங்க பார்க்க முடியாது. நம்ம மேபி சாம்சன் பார்க்கறதுக்கு எப்படி, நம்ம வில்லியம் மாதிரி இருப்பார். கொஞ்சம் எலும்பு இல்லையா வில்லியம்? கொஞ்சம் எஞ்சிருங்க. ஆமா, அதே மாதிரி இவர் தான் சாம்சன் சொன்னா யாரும் நம்புவாங்களா? இவர் சாம்சன் சொன்னா யாரும் நம்புவீங்களா? இவர் தான் 1000 பேர் கொண்டான்னு சொன்னா யாரும் நம்புவீங்களா? அம்மாடி உட்காரியா? உட்காரி. சரி, இவரோட எலும்பானி யாரு? சாமி எஞ்சல். சாமி எதிரி. ஆமா, சரி, சாமி எதிரி. சாமி அவர் சாம்சன் சொன்னா யாரும் நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. அதே கிறிஸ்டினாவை பார்த்து கிறிஸ்டினா சாம்சன் சொன்னா யாரும் நம்புவீங்களா? அதானே கை தூண்டு சொல்லுங்க பாச, சொல்லுங்க சொல்லி கிறிஸ்டினா சொல்லுங்க. ஐயோ கண்டிப்பா அதை சொல்லலாம். அது இருக்கிற தோட்டத்துக்கு ஐயோ பயங்கரமா இருக்கு கிறிஸ்டினா. சாம்சன் சொன்னா, ஸ்டீவனை சாம்சன் சொன்னா அது கொஞ்சம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வச்சு. சாம்சன் உண்மையிலே ஒரு ஈக்குச்சி மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான்? இப்போ பொதுவாக இருந்துச்சுங்க, இஃப் யூ சீ சாம்சன், அவன் வந்து வெரி ஸ்ட்ராங் மேன். டிவியில் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சாம்சன் மசில் ரைட் டு பேக் அப்படின்னா எடுத்தீங்கன்னா வாய்ப்பே ரெடியாக கேட்குறாங்க, உன்னுடைய பலன் எங்கே? அப்படி மசில்ஸ்னா தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே எக்ஸசைஸ் பண்ணுற ஆளு அப்படின்னு. அவன் ஒரு ஈக்குச்சி மாதிரி இருந்துக்கிட்டு திடீர்னு ஆவியானவர் இறங்குறார். ஃபயர் அடிச்சு வெளுத்துட்டுக்கார். 1000 பேரை கொண்டான். எத்தனை பேரை கொண்டான்? சொல்லுங்க எத்தனை பேரை கொண்டான்? 1000 பேரை கொண்டுட்டான். 1000 பேரை கொண்டுட்டு பலன், பயங்கர பலன். நான் சொல்றேன், ஈக்குச்சின்னு சொல்லி இடம் போட்டுறாதீங்க. உள்ள எவ்வளவு பெரிய வால்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரையும் லேஸ்ல இடம் போடாத. சொல்லுங்க, யாரையும் லேஸ்ல பக்கத்தில் பார்த்து யாரையும் என்ன பண்ணாத, லேஸ்ல இடம் போடாத. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? சாம்சன் கையை கட்டிட்டாங்க. 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிமா, அந்த 18ஆம் வசனத்தை 17, 18 வாசி. அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடி எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டார். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு 18 துஜோகாஸ்வாசி கையை இருக்குவாங்க அந்த கையை. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 10ஆம் வசனத்துல வாசிங்க. வீட்டுல போய் 10ஆம் வசனத்துல வாசிங்க. சிம்சோனை கயிறை கட்டி கூட்டு போவாங்க. சரி, நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? கையில அசால்ட் என்ன பண்ணிடுவான்? பிச்சிடுவான். பிச்சுட்டு இப்ப என்ன நடக்குது? 1000 பேர். எத்தனை பேரு?
தசை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு சர்ச்சில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. தாவீதின் கூடாரம், எத்தனை பேர் தெரியும்? தாவீதின் கூடாரம் இப்போ தாவீது கூடாரம் சாமுவேலுக்கும் பாஸ்டர் மேனன் மனாசாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அப்போ சாமுவேல் என்ன பண்ணாரு? கேன்சர் எல்லாம் இறக்கிட்டாரு. கேன்சர் என்ன பண்ணாரு? இறக்கிட்டாரு. அப்போ நாங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். பாஸ்டர் மேனன் இருக்கிறாரு, எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சாமுவேலை யாரும் எதிர்த்து என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஏன்னா மெயின் டோனே யாரு? சாமுவேல் தான். கேங்ஸ்டருக்கு தடையே தத்துவசிங் சாமுவேல் தான் அந்த டைம்ல. ஓகேங்களா? அப்ப சாமுவேலை யாரும் எதிர்க்க வாய்ப்பில்லை. ஒவ்வொரு கேங் நம்பரும் அனுப்பிட்டு இருக்கிறார். அப்போ சரி யாரை வச்சு எடுக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் மீதியா இருக்கிறேன். எல்லாரும் அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தன் வந்தான், ஒரு ஜோக்கர். திடீர்னு ஒருத்தன் ரொம்ப சீரியஸா சொன்னான், பாஸ்டர் எனக்கு ஒரு ஆள் தெரியும் பாஸ்டர், அவர் வந்தாருன்னா 20 பேரை அசால்ட்டா அடிச்சு தூக்கிடுவார் பாஸ்டர் அப்படின்னா. என்ன சொன்னா? 20 பேரை. நாங்க அந்த டென்ஷன்ல நானு, எங்க அப்பா, பாஸ்டர் மேனன், நாங்க எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். 20 பேரா அசால்ட்டா தூக்கிடுவானா? பாஸ்டர் நீங்க வேணா கொஞ்சம் செலவு பண்ணணும் பாஸ்டர், செலவு பண்ணீங்கன்னா அவர் அசால்ட்டா அடிச்சு தூக்கிடுவார் பாஸ்டர். பாஸ்டர் வந்துட்டாருன்னா வேற லெவல் பாஸ்டர், சாமி மேல தூக்கிடலாம் அப்படின்னா. சரி யாரு பிரதர் அவரை? பாஸ்டர் தெரியாத உங்களுக்கு யாரு? விஜய் பாஸ்டர். எந்த விஜய் சொல்றீங்க? அதான் நடிகர் விஜய். அவர் வந்தாருன்னா நாய் பயிர். நாங்க இவ்வளோ சீரியஸா இருக்கோம். விஜய் யோ அந்த படத்துக்கு வேணா பரவாயில்ல, விஜயகாந்த் அப்படி புல்லட்ட அப்படின்னுவாரு. அவர் சுத்துவார், பழப்பார், ரஜினி குடு 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 சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் படத்துக்கு ஓகே. ஆனா நிஜ வாழ்க்கைக்கு முடியுமா? நிஜ வாழ்க்கையில மிஞ்சி போன 4 பேர் 5 பேர் என்னதான் சண்டை தெரிஞ்சாலும் 5 பேருக்கு அதுக்கு மேல முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனா இது 1000 பேரை ஒரு கழுதையுடைய தாடி எலும்பு வச்சு ஒருத்தன் அடிக்கிறானா அது தேவனுடைய வல்லமை இல்லாமல் முடியவே முடியாது. அடிக்கிறான், சண்டை போடுறான், fight 105,000 people fight. அந்த யுத்தங்களை ஜெயிச்சிட்டான். இப்ப என்ன நடக்குது? நடக்க சம்பவத்தை சொல்லி முடிக்க போறேன். இப்ப என்ன நடக்குது? சண்டை போட்டு முடிஞ்சோனே அவனுக்கு தாகம் வந்துருச்சு. ஐயோ ஆண்டவரே கெஞ்சலாம், ஆண்டவரே லார்ட் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் ஓடிடுவார். அப்படி சொல்றீங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே ப்ளீஸ் அப்பா, ஆண்டவரே தயவு செய்து ஆண்டவரே, ஆண்டவரே தண்ணீர் கிடைக்குமா, நான் இவனோட கூட சாகணுமா, 1000 பேர் கொல்ல வச்சுட்டீங்களே, இவனோட கூட நான் சாகணுமா, ப்ளீஸ் ஆண்டவரே கெஞ்சலாம். ஆண்டவர் டக்குன்னு அவனுக்கு கர்த்தர் தண்ணீரை பாய செய்தார். இதை ஆமென் சொல்லுங்க. யார்கிட்ட நன்றீங்களா? சில நேரத்துல நம்ம யுத்தம், நம்ம லைஃப்ல நிறைய யுத்தம் நம்ம கடந்து போறோம். ஃபைனான்சியல் யுத்தம் கடந்து போறோம், வியாதியின் யுத்தம் கடந்து போறோம், ஒண்ணு மேல இந்த 6 மாதம் யோசிச்சு பாருங்க. இல்லை நீங்க 5 வருஷம் 2020 25 ஜூன் மாசம் வரைக்கும் நம்மளுடைய லைஃப்ல எத்தனையோ அவமானம். ஆனா ஒண்ணு சண்டை போட்டு, ஒண்ணு ஜெயிச்சு, ஜெபம் பண்ணி, உபவாசம் எடுத்து, இங்க அங்க கடைசியா ஜெயிச்சிட்டோம். ஆண்டோட கிருபை. எதை ஆமென் சொல்லுவாங்க. கடைசி 6வது மாசம் நாளையோட முடிக்க போறோம் இயேசுவின் நாமத்தினால. முடிக்க போற நமக்கு இனி ஒரு யுத்தம் வந்தா என்னால முடியாது ஆண்டவரே. சரி அப்படித்தானே யோசிப்போம். ஆண்டவரே இதுக்கு மேலேயா பிரச்சனை வருமா? இதுக்கு மேலேயா எனக்கு துயரம் வரும்? ஆண்டவரே எனக்கு இதுக்கு மேல நான் அவமானப்பட்டனா என்னால தாங்க முடியாது. இதுக்கு மேல நான் ஏமாறப்பட்டனா என்னால முடியாது ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கிறீங்க? பரவாயில்லையா 2 பேர் 3 பேர் மட்டும் யாரும் யோசிக்க மாட்டேங்க. நான் டெய்லி யோசிப்பேன், இதுக்கு மேல முடியாதப்பா, இதுக்கு மேல வண்டி ரொம்ப அடி வாங்கிருச்சு ஆண்டவரே, இதுக்கு மேல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆண்டவரே இதுக்கு மேல பிரச்சனை வந்தா I cannot survive, இதுக்கு மேல போராட்டம் வந்தா என்னால முடியாது, இதுக்கு மேல ஆண்டவரே என்னால முடியாது, காப்பாத்துங்கப்பா அப்படி தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் டக்குனு பரிசுத்த ஆவியை அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, பல யுத்தம் செய்து சோர்ந்து போய் யுத்தத்தில் ஜெயிச்சனாலதான், கொரோனாவை ஜெயிச்சனாலதான் இங்க இருக்கிறீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொரோனா டைம்ல எத்தனை பேர் மண்டையை போட்டான், அதெல்லாம் கத்த ஜெயிக்க வச்சாரு தானே. எத்தனை ஃபைனான்சியல் பிரச்சனை, எத்தனை கண்ணீர், எத்தனை அவமானம், எத்தனை பேருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கிங் மாதிரி நிக்கிறீங்க.
காரணம் கர்த்தர் உங்க பக்கம் இருக்கிறார். எதை வேணா ஆமென் சொல்ல பார்ப்போம். கொஞ்சம் 5 நிமிஷம் வச்சு பாருங்க. உங்களுக்கு விரோதமா பேசினாலாம் சில பேர் மண்டையை போட்டுருச்சு, சில பேர் காணாமல் போயிருச்சு, சில பேர் எங்கதான் இருக்கு கூட தெரியல, இருக்கா இல்லையா கூட தெரியல. ஆனா அத்தனை பேர் மத்தியில கர்த்தர் ஒண்ணு உயிரோட கூட வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் உனக்கு ஒரு துறவிலிருந்து ஒரு ஜீவ தண்ணீரை ஆண்டவர் பாய செய்வதற்காக கர்த்தர் உன ஜீவனோட கூட வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல வேற, ஆமென் சொல்ல வேற. சொல்லிட்டா இந்த 6வது மாதம் இந்த நாள்ல வந்திருக்கிற எத்தனையோ யுத்தம் பண்ணி சோர்ந்து போய் தோத்து போகிற சாக போக இனி எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படி நினைக்கிற நேரத்துல இந்த ராத்திரியில ஆவியானவர் உன் மேல பலமாய் கடந்து வந்து நீ பயப்படாதே, இன்னும் அதிகமாக நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வசனத்தை எழுதும்போது கர்த்தர்ட்ட சொன்ன, ஆண்டவரே சாம்சன் மாதிரி நிறைய யுத்தம் பண்ணிட்டு சோர்ந்து போயிட்டு முடியல ஆண்டவரே. அப்பா சொன்னார், ஏன் சோர்ந்து போறேன்? சாம்சனுக்கு தெரியுமா அங்க தண்ணீர் இருக்குன்னு? அவன் அழுகிறான், கண்ணீர் வெடிக்கிறான். ஆனால் எதிர்பாராத இடத்துல இருந்து கர்த்தர் தண்ணீர் கொண்டு வந்தார். சாம்சனுக்கு கீழே இருந்து தண்ணீர் கொண்டு வந்தார். நமக்கோ பரலோகத்திலிருந்து ஜீவ தண்ணீர் போடப்பட்டு வர போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மால் நிரப்ப போகிறார். ஆமென் சொல்ல வேண்டாம். சொல்லுங்க ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல பார்ப்போம். இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் உங்க மத்தியில கடந்து வர போகிறார். ஆவியானவர் தான் சபைக்கு போதகர். சபைக்கு பாஸ்டர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒரு நாள் கூட உங்க வாயில பாஸ்டர் ஜேசன் சொல்லக்கூடாது. சபைக்கு பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் ஆவியானவர் தான். நாங்க வேலைக்காரர்கள், ஆவியானவர் தான் பாஸ்டர். The Holy Spirit is the pastor of the church. The Holy Spirit is your master. The Holy Spirit is your father. The Holy Spirit is your leader. அவரை கூப்பிடுங்க, ஆவியானவரை கூப்பிடுங்க. நீ சோர்ந்து போய் பல யுத்தங்கள் பண்ணி இனி எனக்கு பலம் இல்லை ஆண்டவரே, எனக்கு வயசாட்சி ஆண்டவரே, என்னால முடியாத ஆண்டவரே, இனி ஆண்டவரே என்னால சமாளிக்க முடியாது சொன்னாரு. ஆண்டவர் வானத்தை திறந்து வானத்தை கிழித்து உனக்காக ஜீவ தண்ணீரை புறப்பட செய்த ஆண்டவர் உனக்காக நன்மைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ண போறேன். லூக்கா 10:31 லூக்கா 10 காலையில சொல்லல, அதனால இப்ப சொல்றேன். லூக்கா 10 ஒன்னு பைபிள் முடிப்பீங்களா? சில பேர் இதெல்லாம் முடிச்சிருப்பாரு அப்படின்னு. லூக்கா 10:30 வாசிமா. லூக்கா 10:30 மாலாவாக்கா இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு chapter 10 verse 30 Jesus இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வந்தான், லேவியன் வந்தான், எல்லாம் வந்துட்டு போனானுங்க. ஒருத்தன் அவனை காப்பாத்தல, தவித்து கொண்டு இருக்கிறான், சாகிற நிலைமையில இருக்கிறான், குற்றுயிராய் கிடக்கிறான். அவனுடைய வாழ்வு என்ன நடக்கும்னு தெரியல. ஆனா அந்த நேரத்துல நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி ஒரு ஆமென் சொல்லுங்க வாரும். சொல்லுங்க ஹalleluya. எத்தனையோ பேருடைய வார்த்தைனால உடைஞ்சு போய் நீங்க வந்திருக்கலாம். மனுஷனுடைய வார்த்தை, மனுஷனுடைய சில பேர் பேச மாட்டான், அவங்களுடைய நடைமுறையே நம்ம ஹர்ட் பண்ணும். வராத சிலது பேசியே சாவடிச்சிடும், சிலது பேசாது. அவனுடைய என்னது நடைமுறையே நம்மளுக்கு வலிக்கும், நமக்கு தெரியும். அவங்க நம்ம ஹர்ட் பண்றதா அதை செய்யலாம், நமக்கு தெரியும். அவங்களுடைய சாலா, அவங்களுடைய நடைமுறை எவ்வளவு காயப்பட்டு அதுல பிசாசுனால அடி வாங்கி திருடர்கள் கள்ளக்கரையில் அகப்பட்டு பாதி உயிரோடு அவனை விட்டு போயிருக்கிறான். ஆனா நீங்க ஆவியானவனை பார்த்து சொல்றாரு, நமக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறாரு, நமக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறாரு. திரும்ப உங்கள் வாழ்க்கையை கட்டுவதற்கு, திரும்ப உன்னை உயிர்ப்பிப்பதற்கு
ஒரு நல்ல சமாரியர் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் வாழுவீர்கள், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நமக்கு நல்ல தகப்பன் இருக்கிறார். இதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நம்மளை நம்ம திருத்திக்கிட்டா போதும். நான் ஆலோசனை ஒண்ணுதான். 2 வாரம் உங்களை பார்க்க மாட்டேன்னு தெரியல, 1 வாரமா 2 வாரமா தெரியல, போனதான் தெரியும். ஒரு ஆமை சொல்லுங்க பார்ப்போம். ஆனா ஒண்ணு சொல்றேன், மனசுன்னு சொல்றேன், என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவர் மட்டும் தேடுங்க, வசனத்தை மட்டும் பிடிச்சிருங்க. சர்ச்சுக்கு போகாம இருக்கக்கூடாது. எந்த பலவீனம் வந்தாலும் சர்ச்சுக்கு போயிருங்க. கர்த்தரை தேடுங்கள், ஆண்டவர் உங்களை நடத்துவார். The Lord is your provider. ஆண்டவரே உனக்கு போதுமானவராக இருக்கிறார். நெருக்கனை கூட போறது முன்பதாக 2 கைகளை மேல உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை பார்த்தாங்க. என் தரிசன கண்களை பார்ப்பது நான் சொல்றேன். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். சசிஷ்ட நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நீ நிற்கிற பக்கத்துல ஏசப்பா வர போறாரு. நான் ஏமாந்துருவனோ, இவரும் என் மனசு உடைச்சிருவாரோ, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இவங்களும் என் மனசு உடைச்சிருவாங்களோ, எனக்கு பயமா இருக்கு. யார்கிட்டயும் பேச பயமா இருக்கு பாஸ்டர். நிறைய பேர்கிட்ட பேசி 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 நம்பிக்கை வச்சு நிறைய உழைஞ்சிட்டேன். சில ஊழியர்கள் மேல நம்பிக்கை வச்சு கூட உடைஞ்சு போயிட்டேன். பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சு கூட உடைஞ்சு போயிட்டேன். கத்தர் கொடுத்த வாழ்க்கையை இவர்கள் வச்சு கூட நான் உடைச்சிட்டேன். ஏமாந்துருவனும் சொல்றாரு, நீ ஏமாறப்பட மாட்டேன், உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் மயத்தில் தாங்கினார், ஆயம் முழுதும் தாங்குவார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் மயத்தில் தாங்கினார், ஆயம் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தேவன். தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தேவன். அவர் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில் அஞ்சே நிமிஷம் நான் ஜெபம் பண்ண போறேன். 5 நிமிஷம் I'm going to pray for 5 minutes. My daughter, God have chosen you. The Lord is the one who brought you here. It's not by choice that you have come here, but the Lord is the one. He has a great plan in your life. He has a great plan in your life. He has a great purpose why God has brought you to the land of Judah. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு உன்னை கொண்டு வந்து உன்னை பயன்படுத்த உன்னை உருவாக்க விரும்புகிறார். அந்த காரியத்தை நீ தெரிஞ்சுக்கணும், நீ அறிஞ்சுக்கணும். ஜெபிக்க போகிறோமா? அந்நிய பாஷை வர உள்ளவர்கள் மட்டும் அந்நிய பாஷை. Every time when you pray, did the Lord hear my prayer? ஆண்டவரே ஜெபத்தை கேட்பாரா? ஆண்டவரே நீங்க சொல்றாரு, உன் ஜெபத்தையும் கேட்கிறேன், நீ எழுத வச்சதும் நான் பார்த்திருக்கேன். ஆண்டவரே நான் எழுதி வச்சிருக்கிறேன், ரைட்டிங். இது நீங்க பாப்பீங்களா? ஆண்டவரே I don't know whether you will know what I'm writing or not. நீங்க நான் எழுதுறதை நீங்க பாக்குறீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவரே சொல்றாரு, எனக்கு நீ உள்ள கண்ணீரும் தெரியும், நீ ரூம்ல யாருக்கும் தெரியாம எழுதி வச்சதும் எனக்கு தெரியும். அதை எல்லாவற்றையும் நான் படிப்படியா பார்த்து 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 ரசித்து நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது, நீ லட்சிய அடைவது கிடையாது. உன் கரத்தை பிடிக்கிற தேவன் நான், உன் கரத்தை பிடித்த கர்த்தர் நான். உனக்கெல்லாம் எங்க கல்யாணம் நடக்க போகுது, உனக்கெல்லாம் எங்க வாழ்வு வர போகுது. நீ இப்படி
joke, it's just a joke ன்னு சொல்லி எத்தனை முறை அவன் இருதயத்தை உடைச்சிருக்கிறான். உன்னை ஹர்ட் பண்ணிருக்க கேட்டா ஜோக்கு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் பார்த்தேன் சகோதரா, எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஓ, நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் அதிசயமாய், பயங்கரமாய், அதிசயமாய் இருக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், 2 கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை. ஓ, ஜெபித்து முடிக்கிறவங்க 2 கைகளை உயர்த்திக்கோ. ப்ளீஸ் 2 கைகளை உயர்த்திக்கோ. வாயை திறந்து சத்தமா அந்நிய பாஷை பேசு. எல்லாரும் ஜீசஸ் ன்னு சொல்லு. Speak in tongues, oh call Jesus. Speak in tongues, oh call Jesus. La ba ba sha ba ba ri ba ka ba 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 ba. Re ba 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 ri ba la ba sha ba ba. Glory, house of glory. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. I feel the glory. நல்ல ஊழிய செஞ்ச நபர் பிரதர், நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா ஓடுனீங்க. ஆனா ஒரு சூழ்நிலையால சோர்ந்து போயிட்டீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு ராத்திரியோட கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப அவரை எழுப்ப போகிறார். இந்த இடத்துல கர்த்தரோட கைவிடுகிறார். சிஸ்டர், the power of God is coming upon you. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, I feel the power of Jesus is coming upon you.